சார் வணக்கம் சார். வணக்கம். பாண்டிச்சேரி முதல்வராக போறாரு புசி ஆனந்த். விர்ச்சுவல் வாரிஸ் ஒரே பரபரப்பாக போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் மீட்டிங்கில் பேசாத விஜய் இவருடைய பேரை கூட சொல்லலையே, புசி ஆனந்த் நன்றின்னு கூட சொல்லலையே. அது எப்படி நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்? அதுவும் ஒரு பெரும் மாபெரும் சக்தி என்ஆர் காங்கிரஸ் நம்ம ஐயா ரங்கசாமி ஐயா அவருடைய இடத்துல இவர் உட்கார முடியாது. இவர் யாரோடைய பேச்சும் இல்லை. ஒன்லி விஜய் தான் அவங்களுடைய கோர். அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா விஜய்னு போகிறாங்க. ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு ஜனநாயகம். ஸோ புசி ஆனந்த் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு என்னமோ அந்த இடத்துல போய் பாண்டிச்சேரியை ஒரு முன்னிலைப்படுத்தணும். ஏன்னா புசி ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட அந்த அரசியல் பாதைகளை எல்லாம் பண்ணதே புசி ஆனந்த் தான். அவர் பேரே சொல்லலை. இதுக்குள்ளே நீங்கள் முதலமைச்சர் லெவலில் போயிட்டீங்க, அது கிடையாதுங்க. கண்டிப்பாக அப்படி வராதுன்னு தான் நினைக்கிறேன் நான். சார் அவர் இதுவரைக்கும் எந்த மாவட்டத்திலுமே எந்த மாவட்ட செயலாளர் பேரையும் சொன்னதில்லை. அது எப்படி சார் இவரை மட்டும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் விஜயோட ஸ்டைல் எப்படின்னா கதாநாயகன் நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு. அவருடைய மாநிலத்துக்கு போகிறாரு. புசி ஆனந்த் மாநிலத்தை போகிறாரு. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை போய் பாண்டிச்சேரியில் போடுங்கன்னு சொல்ல போகிறாரு. அது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனான சப்ஜெக்ட். அப்போ அந்த மாநிலத்தில் உள்ள ஏற்கனவே புசி ஆனந்த் ஒரு எம்எல்ஏ என்ஆர் காங்கிரஸில் இருந்தவர். அப்போ அவருக்கு ஒரு மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அவருடைய பேரை முன்னிலைப்படுத்தணும், இல்லை அவரை பற்றி சொல்லணும். எதுவுமே இல்லை. அவர் ஒரு அந்த நடந்த எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி ஆகிட்டாரு புசி ஆனந்த். சார் அவர் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் முன்னிலைப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? இல்லை, கண்டிப்பாக ஒரு கட்சியில் நிர்வாகிகள் இருக்கான், எல்லாமே முன்னிலைப்படுத்தணும் சார். அதுதான் சார் ஜனநாயகம். ஒரே ஒரு விஜய்க்காக இந்த ஓட்டு போடுவாங்களா? அப்படிலாம் இல்லை சார். எல்லாரும் சேர்ந்து மற்ற எம்எல்ஏ வரணும், ஒரு கிளை செயலாளர் வரணும், இப்படிலாம் வரணும். எல்லாரும் பற்றியும் அவர் சொல்லணும். அதுதான் அரசியல்வாதிகள் அவர் பழைய அரசியல் எப்படிலாம் போய் பார்க்கணும். ஏன்னா இவர் தான் சொல்கிறாரு சார், எனக்காக தான் என் முகத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் நீங்கள்? அவர் முகத்தாக ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் சினிமாவுக்காக ஓட்டு போடுவாங்க. பிரச்சனைகள் வரும்போது நிறைய தெரியலன்னு தெரியும். இப்போ நேற்று அவருக்கு ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி பாண்டிச்சேரியில் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இப்போ ரேஷன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், ரேஷன் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் இந்த மில் பிரச்சனையை பற்றி சொன்னார். அப்புறம் மாகி ஏனாம் பற்றிலாம் சொன்னார். இதெல்லாம் பார்த்தவொடனே இவர் பாவம், இவர் ஒன்றுமே தெரியல. இவர் டைலாக் மாதிரி இந்த 3 ரூபாய்க்கு டாக்டருக்கு வைத்தியம் பண்ணணும்னு ஒரு டைலாக் ஒரு இல்லை படத்தில் அது மாதிரி நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அவர் பேசிட்டு வந்த பின்னாடியே இப்போ ஒரு பெரிய மீடியாவை அவங்க டிஎம்கே காரங்க இறக்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் 5 கோடி ரூபாய் கார் வாங்குறாரு. 10 லட்ச ரூபாய் அரசாங்கத்துக்கு அவர் வரி கட்ட மாட்டேன்றாரு. இவர் போய் மத்திய அரசாங்கத்தை எப்படி போய் விமர்சிக்கலாம் அப்படின்னு இப்போ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது. ஸோ இதெல்லாம் அவருக்கு பின்னடைவு தான். நல்ல அவர் என்னென்னா பயிற்சி பண்ணணும் இன்னும் அரசியலில். நன்றிங்க சார். நன்றி.